நம்ம சூரிய குடும்பத்திலேயே குட்டியா கோள வடிவத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலவுனா அது சனி கிரகத்தோட மைமஸ் தான். ரொம்ப குட்டியா இந்த மாதிரி சைஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலவுகளுமே பார்த்தீங்கன்னா அந்த கோள வடிவத்தை எடுக்காது. அந்த அளவுக்கு அதுக்கான கிராவிட்டி இருக்காது. பட் மைமஸ் அந்த மாதிரி ஷேப்ல இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அண்ட் அதை டக்குன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வரக்கூடிய அந்த டெத் ஸ்டார் மாதிரி இருக்கும். ஒரு பெரிய கண்ணுமே இருக்கும், ஒத்த கண். அண்ட் சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த நிலவுக்குள்ள தண்ணி இருக்காங்க. பாசிபிள் உயிர்கள் இருக்கானே. திஸ் இஸ் அன்சைன்ட் ஒத்த கண் நிலவு. செப்டம்பர் 17, 1789 வில்லியம் ஹெர்ஷல் சொல்லப்படுற அஸ்ட்ரானமரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குட்டி சனி கிரகத்தோட நிலவு தான் மைமஸ். அப்போதைக்கு புதுசாக உருவாக்கப்பட்ட 40 அடி நீள ஒரு டெலஸ்கோப்ல தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு குட்டி நிலவு அப்போ இருக்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்ட அந்த டெலஸ்கோப்ல கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காதுங்க. சனி கிரகத்தோட அந்த ரிங்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய இந்த வெளிச்சம் இந்த குட்டி குட்டி நிலவுகளை கண்ணுக்கு தெரியாமலே மாற்றி விட்டுருக்கோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே புதுசாக ஒரு டெலஸ்கோப் உருவாக்கி இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் மைமஸ்ங்கிற ஒரு பேர் கொடுக்கப்படல. இதை சாட்டன் 1 இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆஃப் சாட்டன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க. 1847 கண்டுபிடிக்கப்பட்ட ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 50-60 வருஷங்கள் கழிச்சு இந்த ஜான் ஹெர்ஷல், அதாவது வில்லியம் ஹெர்ஷலோட பையன் தான் இந்த பேர் வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி அதை சஜஸ்ட் பண்றாரு. மைமஸுமே ஒரு கிரேக்க மித்தாலஜி பேர் தான். இந்த கிரேக்கத்துல காயன் சொல்லப்படுற ஒரு ஜெயண்டோட புள்ளையா தான் அதை பத்தினா மைமஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய என்செலடஸ், டெத்திஸ், டயோன், ரியா, டைட்டன் சொல்லப்படுற எல்லா நிலவுகளுக்குமே கிரேக்க பெயர்களை தான் கொடுக்குற மாதிரியும் தெரியுது. ஸோ அந்த ஒரு ஃபார்முலாவை அவங்க எங்கேயுமே மாற்றல. கிரேக்க கடவுளையும் அந்த இதிகாசங்களையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம சூரிய குடும்பத்தில் முக்காவாசி கிரகங்களுக்கும் நிலவுகளுக்கும் பேரே வைக்கப்பட்டிருக்கு. இந்த மைமஸ் நிலவோட விட்டம் 396 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் லைக் 400 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. ரொம்பவே குட்டிங்க. நம்ம நிலவோட பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம நிலவோட நிலவாக அது இருக்கும். புரியுதா? அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியான ஒரு நிலவு. அண்ட் ஆல்சோ நம்ம சூரிய குடும்பத்திலே இவ்வளோ குட்டியாக இருந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை தக்க வச்சிருக்கிறதும் இந்த ஒரு நிலவு தான். சில நிலவுகள் இந்த சைஸ் கம்மியாகும் போது அந்த ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைக்காது. ஏதோ ஒரு எரிக்கல் போல தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் கிரகத்தோட நிலவுகள் ஃபோபோஸ் அண்ட் டிவோஸை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த அளவுக்கு குட்டியாக இருந்தாலும் அந்த ரவுண்ட் ஷேப்பை அது சூப்பராகவே தக்க வச்சிருக்கு. சனி கிரகத்துலேருந்து 1,86,000 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா அது இருக்கு. இது சனி கிரகத்தை சுற்றி வரதுக்கு கிட்டத்தட்ட 22 மணி நேரம் எடுத்துக்கும். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு எர்த் டேஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம நிலவு போல எப்போவுமே இந்த நிலவும் சனி கிரகத்துக்கு அது ஒரு முகத்தை மட்டும் தாங்க காட்டும். டைட்டிலே லாக் ஆகியிருக்கு. இதோடைய காம்போசிஷன் எடுத்து பார்க்கும்போது மோஸ்ட்லி வாட்டர் ஐஸால தான் கவர் ஆகியிருக்கு. ஸோ மேல்புறம் முழுக்கவே இருக்கிய ஆல்மோஸ்ட் பாறை மாதிரியான வாட்டர் ஐஸால தான் பார்த்தீங்கன்னா கவர் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரு ஷெல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மேபி ஒரு ராக்கி கோர் இருக்கலாம். அந்த கோர் ஆக்டிவாக இல்லாமல் கல்லாக மாறப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த நிலவு இறந்து போன நிலவாக தான் ஃபஸ்ட்டு கன்சிடரே பண்ணப்படுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த நிலவோட மேல் புறத்தில் ஏற்கப்பட்ட அந்த குட்டி குட்டி கற்கள் மோதினதுக்கான அந்த அடையாளங்களை நோட் பண்ண முடியும். தொடர்ந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலவு தாங்க. அதுலேயுமே ஒரு சமயத்தில் மிகப்பெரிய அடி அதுக்கு விழுந்திருக்கு. முக்கியமாக அதோடைய கண் மாதிரி இருக்கக்கூடிய ஹெர்ஷல் கிரேட்டர். வில்லியம் ஹெர்ஷல் இந்த நிலவை கண்டுபிடிச்சிருக்க அந்த காரணத்தினால அவருடைய பேரையே இந்த கிரேட்டருக்கும் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. அதோடைய அந்த சுவர்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளத்தை சுற்றி எழும்பி இருக்கக்கூடிய அந்த சுவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் உயரம். மவுண்ட் எவரெஸ்ட் இமயமலை 8 கிலோமீட்டர் உயரம். கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு கல் விழுந்து இவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தாக்கம், அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சுவரும் உருவாகி இருக்கு. அண்ட் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நம்ம பூமியில் இந்த மற்ற கிரகங்களில் இந்த மாதிரி கல் வந்து தாக்குறது ஒரு சாதாரண விஷயம் தான். அப்படி தாக்கும்போது மொத்தமாகவே ஃப்ளாட் ஆகிடும். சுற்றி அந்த சுவர் மட்டும், அந்த கிரேட்டர் மட்டும் தான் இருக்கும் பள்ளத்தாக்கு மாதிரி. ஆனால் இங்கே பள்ளத்தோடையும் சேர்ந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்குமே இருக்குது. அதாவது ஒரு குட்டி மலை மாதிரி ஒரு சின்ன பீக் இருக்கதான் உங்களால் நோட் பண்ண முடியும். ஏன் அப்படி வருது? ஒரு கல்லை தூக்கி நீங்கள் தண்ணி குளத்தில் போட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கி அது சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிக் கிரியேட் ஆகிறதா உங்களால் நோட் பண்ண முடியும். பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கேயுமே நடந்திருக்கு. இந்த நிலவு மேலே ஒரு பொருள் வேகமாக அது மோதி அதோடைய சென்டரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உருக்கி தண்ணி போல மாற்றிருக்கு. லைக் திரவ ஃபார்மேட்டில் மாற்ற அது திரும்பவும் மேலே எழுப்பி வந்திருக்காங்க. இந்த நிலவோட வெளிப்பக்கம் கம்ப்ளீட் வாட்டர் ஐஸாக இருக்க அந்த காரணத்தினால அப்படி மேலே எழும்பி வந்த அந்த பீக் அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்கு. ஸோ இதோடைய உயரம் மட்டுமே 7 கிலோமீட்டர், க்ளோஸ் டு மவுண்ட் எவரெஸ்ட். சப்போஸ் இந்த நிலவு பூமியோட சைஸ் அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் இதோடைய சென்டர் பீக் இருக்குல்ல, அது 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு போகுமாங்க. புரியுதா? 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு போகும். அந்த ஹெர்ஷல் கிரேட்டர் தான் இந்த நிலவுக்கு ஒரு வித்தியாசமான லுக்கே கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அந்த கிரேட்டர் உருவாக்கம் இந்த மைமஸோட அவுட்டர் லேயரே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்கு. ஒரு பெரிய ஷாக் வேவே இந்த பக்கம் அந்த நிலவோட ஸ்ட்ரக்சர் அதோடைய அந்த வெளிப்பக்கத்தையே மாற்றி எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை அடித்தளத்தை உங்களால் சில இடங்களில் தெளிவாகவே பார்க்க முடியும். இந்த மோதல் எப்போ நடந்துச்சுன்னு தெரியல. அந்த மோதலில் உருவான மிச்ச பொருட்கள் எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியல. பட் மைமஸ் ஒரு கடத்தில் சம்மடி வாங்கியிருக்கு. அதுக்கு அது யூனிக்கான லுக்கையுமே கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குட்டி குட்டி அந்த எரிக்கல் விழுந்த அடையாளங்களை உங்களால் இந்த மேற்புறத்தில் மைமஸ் மேற்புறத்தில் நோட் பண்ண முடியும். பெருசாக ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத சமயத்தில் மைமஸ் நிலவு செத்து போனதாக தான் கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு 2024 வரைக்கும். அதுக்கப்புறம் தான்
இல்லை மைமஸ்க்குள்ள ஒரு ஓஷன் வேர்ல்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஒரு ஆழ்கடல் இருக்கிறதுக்கான அறிகுறி தெரியுதுங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா வெளிப்புறமாக பார்த்தா மைமஸில் எந்த ஒரு சேஞ்சுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பயனியர் 11 1979 மைமஸை சுற்றி பார்க்க போச்சு. அது எடுத்த ஃபோட்டோகிராஃப் ரொம்ப பிளரியாக தான் இருந்துச்சு. அதில் அந்த பெரிய கண் கூட நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் வாயேஜர் 1 1980 இந்த பக்கம் மைமஸை கடந்து போகும்போது தான் அந்த கண் இருக்க விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம். அதை தொடர்ந்து வாயேஜர் 2 1981 மைமஸோட ஃபார் சைடை தெளிவாக நம்ம கண்ணில் காட்டுச்சு. அதை தொடர்ந்து வந்த கசினி ஹியூகன்ஸ் 2004 to 2017 நடத்தின அந்த ரிசர்ச்சில் தான் மைமஸை பற்றின நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுமே தாண்டி ரொம்ப துல்லியமான மைமஸை பற்றின அந்த டீட்டெயில்ஸுமே நம்மகிட்ட ஷேர் பண்ணிச்சு. அதில் முக்கியமான ஒன்று தான் பேக்மேன் தெர்மல் அனாமலி. எஸ், இந்த மைமஸை தெர்மலாக ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதோடைய அவுட்டர் ஸ்கேனிங்கிறத இந்த மாதிரி தாங்க காட்டிச்சு. ஆராய்ச்சியாளர்கள் சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த வெப்பத்தை இது மொத்தமாகவே ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணியிருக்கோம்னு நினச்சிருந்தாங்க. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சரில் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுங்கிறத காட்டிச்சு. அந்த கூல் டவுனாக இருக்கக்கூடிய அந்த டார்க்கர் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா -200 டிகிரி செல்சியஸ்க்கும், அந்த எல்லோ கலரில் பேக்மேன் சைடில் இருக்கக்கூடியது வந்து -170 டிகிரி செல்சியஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கூலாக்கப்பட்டிருக்கு. பெரிய சேஞ்ச் கிடையாது தான், ஆனால் அது எதனால் நடந்துன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஆச்சரியமே சிக்கிச்சு. இந்த மொத்த நிலவுமே பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. இந்த பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான்ஸை ட்ராப் பண்ணி வச்சுக்கோம், ஹை எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான்ஸ். இந்த ரேடியேஷன் மூவ்மெண்ட்டுக்குள்ளே மைமஸ் போகிற அந்த சமயத்தில் அதோடைய லீடிங் ஹெமிஸ்பியர் இருக்குல்ல, இது டைட்டலாக லாக் ஆகிருக்கு. அந்த காந்தனால முன்னோக்கி போகக்கூடிய அந்த ஹெமிஸ்பியர் அதிகமான இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தாக்கப்பட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே மேல்புறம் இருக்கக்கூடிய இந்த ஐஸை ஹார்டாக கல் மாதிரி மாற்றி விட்டுரும். அப்போ பகல் நேரங்களில் கிடைக்கக்கூடிய அந்த ஹீட்டை கல் மாதிரி மாறின அந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ளேயே தக்க வச்சுக்கும். அண்ட் இரவு நேரங்களில், அதாவது அந்த சூரிய வெளிச்சம் படாத சமயத்தில் உள்ள தக்க வைக்கப்பட்டிருக்க அந்த ஹீட் வெளியிடப்படும். அப்படியே பேக்மேன் சைடில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐஸ் எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்க அந்த காந்தனால அதனால் தொடர்ந்து ஹீட்டை தக்க வைக்க முடியல. தொடர்ந்து வெளிவிடுற அந்த காந்தனால இந்த ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு தெர்மல் அனாமலிங்கிறது நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த அனாமலி இந்த நிலவுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெத்திஸ் அண்ட் டயோனிக்குமே நடக்குதாங்க. அதுலேயுமே இந்த சேஞ்சஸ் நடக்கிறத தொடர்ந்து நோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, இந்த நிலவு சுற்றி வரக்கூடிய அந்த கிரகம் சனி தான். தெர்மல் அனாமலியை மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்துலேருந்து ஒரு வித்தியாசமான வாபிள், அதாவது ஒரு ஆட்டம் வரதையுமே கசினி ஹியூகன்ஸ் கண்டுபிடிச்சு காமிச்சது. ஒரு சின்ன வாபிளிங் தான் இதை லிபரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆட்டத்தின் காரணமாக தான் மேபி இந்த நிலவுக்குள்ளே தண்ணீர் இருக்கலாம்ங்கிற ஒரு கன்க்ளூஷன் 2024 எடுக்கப்படுது. இந்த வாபிளிங்க்கு பல காரணங்கள் இருந்தாலும் டாப் 2 ரீசன்ஸாக சொல்லப்பட்டது. ஒன்று, இதோடைய அந்த மையப்பகுதி, அதாவது ராக்கி கோருங்கிறது பார்த்தீங்கன்னா அன்னிவனாக இருக்கலாம். பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் கோராக இல்லாமல் ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கும் பட்சத்தில் அது கிரகத்தை சுற்றி வரும்போது ஒரு வாப்ளிங் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த வாப்ளிங் நடந்திருந்தாலும் அது ஏன் இந்த கிரகத்தை ஒரு வித்தியாசமான நீள்வட்ட பாதையில், அதுவும் தொடர்ந்து ஆர்பிட் ஷிஃப்ட் ஆகக்கூடிய அந்த பாதையில் நகர்த்தி கொண்டு போகணும், அதுக்கு எந்த ஒரு ரீசனுமே சொல்லப்படல. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோடைய மையப்பகுதிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கலாம், ரவுண்டாக இல்லாமல். அதை தொடர்ந்து 2வது ரீசனாக சொல்லப்பட்டது, மேபி இதோடைய உட்பகுதிக்குள்ள ஆழ்கடல் ஏதாவது இருக்கலாம். நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆழ்கடல், 20 to 30 கிலோமீட்டர்ஸ் ஆழமான ஒரு கடல் இருக்க சான்சஸ் அதிகம். அது மையப்பகுதி அந்த ராக்கி கோர்ல இருந்து வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஐசி ஷெல்லை பிரிச்சிருக்கேன். அதனால தான் சுற்றி வரும்போது அந்த ஐசி ஷெல் மட்டும் தனியாக ஆடுதுங்கிற மாதிரியும் ஒரு தியரி இருக்குது. ஹைப்போதெட்டிக்கல் தியரி தான். இதுதான் இதோடைய நீள்வட்ட பாதை ஆட்டம் காட்டுறதுக்கும் காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த அடி ஆழத்தில் எப்போ தண்ணி வடிவத்தில் இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு கேள்வியை பல பேர் கேள்வி இருக்கேன். அதுக்கு காரணமும் இந்த சனி கிரகம் தான். பிகாஸ் இந்த மைமஸ் வந்து பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தோட ஒரு பக்கத்தை பார்த்தபடியே சுற்றி வளர அந்த சமயத்தில் அந்த ஒரு பக்கம் மட்டும் சனி கிரகத்தோட அந்த இழுவிசை காரணமாக இழுக்கப்பட்டிருக்கும். ஒரு 10% எக்ஸ்பான்ஷனுங்கிறது ஒவ்வொரு முறையும் மைமஸ் இந்த சனி கிரகத்துக்கு பக்கத்தில் போகும்போது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ரப்பர் பேண்டை நம்ம 5 முறை இழுத்து விட்டால் அதோடைய சென்டர் சூடாகிறத நோட் பண்ணியிருப்பீங்களா? அதே கான்செப்ட் தான் இந்த பக்கம் மைனஸ் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பான்ஷனை உணருது ஒவ்வொரு முறையும் இந்த சனி கிரகத்துக்கு பக்கத்தில் போகும்போது. அந்த எக்ஸ்பான்ஷன் இதோடைய மையப்பகுதி கோரை தூண்டிவிட அதுலேருந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகி அடி ஆழத்தில் ஐஸாக இருக்கக்கூடிய அத்தனையுமே உருக்கி இப்போதைக்கு தனியாக மாற்றி விட்டுருக்கு. அதுதான் இப்போ ஒரு ஆழ்கடலுமே உருவாக்கி விட்டுருக்குன்னு சொல்லி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தியரி இருக்கு. அண்ட் இப்படியே போகும் பட்சத்தில் என்செலடஸ் போல அதோடைய மேல் பகுதிங்கிறது உடைக்கப்படலாம், இல்லை விரிசல் விடலாம். அந்த விரிசல் வழியாக பாசிபிளி உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணீருங்கிறதும் என்செலடஸ் போல தூக்கி வெளியில எரியப்படலாம், கைசருங்கிறது உருவாக்கப்படலாம் சொல்லி எண்ணப்படுது. அப்படி நடந்துச்சுன்னா மைமஸ்குள்ள தண்ணீர் இருக்கிறத நம்மளால 100% கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுலே குட்டி நிலவுக்குள்ளேயுமே தண்ணீர் இருக்குதுங்கிறத நம்மளால 100% உறுதிப்படுத்த முடியும். அண்ட் அந்த ஓஷன், அந்த ஆழ்கடல் ரொம்ப ரேட்டஸாக தான் உருவாக்கவும் பட்டிருக்கலாமா. 5 to 25 மில்லியன் வருஷங்களுக்குள்ள தான் தண்ணீரே ஃபார்ம் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. யங்கஸ்டான ஒரு பேபி மூணாவது இருக்குங்க, ரொம்ப ஸ்பெஷல்ல. ஆனால் என்ன வருத்தம்னா, சப்போஸ் அப்படி தண்ணீர் இருந்தாலும் இன்னும் ஒரு 1000-2000 வருஷங்கள் கழிச்சு அந்த தண்ணீர்
ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா இப்போதைக்கு இந்த மைமஸ் அதோடைய சுற்றுப்பாதையை சரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீள்வட்டமாக இருக்கிறத அது ரவுண்டாக மாற்றுது. அப்படி ரவுண்டாக மாற்றும் பட்சத்தில் இந்த சனி கிரகத்துக்கு பக்கத்தில் அடிக்கடி மைமஸ் வராது. அந்த ஃப்ரிக்ஷனில் கிரியேட் ஆகக்கூடிய ஹீட்டுங்கிறது ஸ்டாப் ஆகும். ஹீட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா தண்ணீர் திரும்பவும் ஐஸாக மாறிடும். ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று மைமஸ் மேலோட்டமாக கிராக் ஆகிறது, ரெண்டாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்கடல் ஐஸாக மாறுறது. உயிர்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. அதை பற்றி நம்மளுக்கு ஐடியாவும் கிடையாது தான். பட் எப்படி பார்த்தாலும் மைமஸ் ஐஸ் ஆகிடுச்சுன்னா உயிர்கள் இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தானே. செத்து போச்சுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஒரு நிலவுக்கு திரும்ப உயிர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நிலவு சனி கிரகத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நிலவுங்க. ஏன்னா சனி கிரகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிரகாசமான வளையங்கள் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு டார்க்கான வளையம் போகிறத நோட் பண்ண முடியும். இதை கசினி டிவிஷன் சொல்லுவாங்க. இதுதான் சனி கிரகத்தோட A and B ரிங்கை பிரிக்கக்கூடியது. ரொம்ப ஃபெயிண்டான ரிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் உள்ள வந்து பார்த்தோன்னா டஸ்ட் அண்ட் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குது. இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் நம்ம மெய்மஸோட கம்பேர் பண்ணும்போது 2:1 ரேஷியோவில் வந்து பார்த்தோன்னா சுற்றி வர வருது. அதாவது மெய்மஸ் ஒரு முறை அந்த சனி கிரகத்தை சுற்றி வர அந்த கேப்பில் உள்ள இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் 2 முறை வந்து பார்த்தோன்னா சனி கிரகத்தை சுற்றி வர வந்துருமா. 2:1 ஆர்பிட்டல் ரெசனன்ஸில் மைமஸ் அண்ட் கசினி டிவிஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரிங்கை அந்த ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணுறதும் மைமஸோட வேலையை தான் இருக்குது. அதாவது தொடர்ந்து அந்த ரிங்கை சுற்றி விடக்கூடிய வேலையை மைமஸ் தன்னுடைய அந்த கிராவிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைமஸே தமாத்தோட இருக்குது. அதோடைய கிராவிட்டி உள்ள இருக்கக்கூடிய அந்த கசின் டிவிஷன் ரிங்கையே கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இப்போ மைமஸ் தொடர்ந்து அந்த கசின் டிவிஷனை சுற்றி வர அந்த காந்தனால உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் ஒன்றுத்துக்கு மேலே மோதி தொடர்ந்து புது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கான். அண்ட் உருவாக்கக்கூடிய புது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அவுட்டர் ரிங், அதாவது பி ரிங்குக்கோ இல்லை ஏ ரிங்குக்கோ வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுமா. சிம்பிளாக கசின் டிவிஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிங்குக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருக்குங்க. அந்த வேலையை மைமஸ் தான் பார்த்துட்டு இருக்காப்ல. யோசிச்சு பாருங்க, சூரிய குடும்பத்தோட ரொம்பவே குட்டியான ஒரு நிலவு. பட் ஸ்டில் அது அந்த சேட்டனோட அந்த ரிங் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதுக்குள்ளே தண்ணீர் இருக்கலாம், உயிர்கள் இருக்கலாம், அது ஒரு வாட்டர் மூனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி லேட்டஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் அதோடைய ஒத்த கண்ணை வச்சு உலகத்தோட மொத்த கண்ணையும் அது பக்கம் திருப்பி இருக்கு. ஆச்சரியமாக இருக்குங்க. சிம்பிளாக நம்ம எவ்வளோ உயரங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ உயரோங்கிறது தான் முக்கியம்னு சொல்லாமல் சொல்ல வருது. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.